வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திருக்குறளில் பொறையுடைமை அதிகாரம் பார்க்குறோம். பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்தல். குறள் பார்ப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னை தோண்டுவோரை கூட தாங்கும். அதுபோல் நம்மளை இழிவுபடுத்துவரை கூட நாம் பொறுத்து கொள்ளணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள்: அகழ்வாரை தோண்டுபவரை, இகழ்வார் இழிவுபடுத்துவோர், தலை சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு: பொறுத்தல் தொழில் பெயர், அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம்: அகழ்வார் அகல் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர், அகல் பகுதி, யூ எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல என்ற உவம உறுப்பு இதில் வெளிப்படையாக வந்ததுனால இது உவமை அணி. அடுத்த குறள்: பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பண்பு. அதைவிட சிறந்தது எது அப்படின்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல். சொற்பொருள்: பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை. இலக்கண குறிப்பு: மறத்தல் பொறுத்தல் தொழில் பெயர்கள். நன்று குறிப்பு வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம்: மறத்தல் மர ப்ளஸ் இத்து ப்ளஸ் தல், மர பகுதி, இத் சந்தி, தல் தொழில் பெயர் விகுதி. அடுத்த குறள்: இன்மையுள் இன்மை விருந்து ஒராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கக்கூடிய நிலை வறுமையிலையும் கொடிய வறுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அறிவற்றார் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலும் சிறந்த வலிமை. சொற்பொருள்: இன்மை வறுமை, ஒராள் தவிர்த்தல், மடவார் அறிவற்றார். இலக்கண குறிப்பு: விருந்து பண்பாகு பெயர், ஒராள் பொறை தொழில் பெயர்கள். இன்மையுள் இன்மை விருந்து ஒராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இங்கே போல என்ற உவம உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அந்த குறளில் போல என்ற உவம உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால அது உவமை அணி. இங்கே போல என்ற உவம உறுப்பு மறைமுகமாக வந்ததுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். அடுத்த குறள்: நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்கணும் அப்படின்னா பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். நிறை சால்பு. இலக்கண குறிப்பு: நீங்காமை எதிர்மறை தொழில் பெயர், போற்றி வினையெச்சம். இந்த 4 குறளும் பொறுமையுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்து கொள்வாராம். சொற்பொருள்: ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர், மனத்துள் வைத்து கொள்வர். இலக்கண குறிப்பு: ஒருத்தார் வினையாளனையும் பெயர், பொதிந்து வினையெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்: வைப்பர் வை ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் அர், வை பகுதி, இப் சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். ஆனால் அதை பொறுத்து கொண்டவருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். சொற்பொருள்: பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை. இலக்கண குறிப்பு: ஒருத்தார் பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம்:
ஒருத்தார், ஒரு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆர், ஒரு பகுதி, இத்து சந்தி, இறந்த கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று. விகுதி. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவர்களுக்கு செய்யாதிருத்தல் நல்லது. சொற்பொருள். திறனல்ல செய்யத்தகாத, நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி. இலக்கண குறிப்பு. தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை. செய்யினும் இழிவு சிறப்பும்மை. நொந்து வினையெச்சம். அரண் திறன் ஈற்றுப்போலிகள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். சொற்பொருள். மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால். இலக்கண குறிப்பு. செய்தாரை வினையாளானையும் பெயர். விடல் அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. இந்த 4 குறள்பாவும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது. அடுத்த குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர். துறந்தார் பற்றினை விட்டவர். இறந்தார் வரம்பு கடந்தவர். இன்னா தீய, நோர்க்கிற்பவர் பொறுப்பவர். இறந்தார் துறந்தார் நோர்க்கிற்பவர். இலக்கண குறிப்பு. வினையாளானையும் பெயர்கள். இன்னாச்சொல் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். இறந்தார் இற ப்ளஸ் இத் இந்தானது ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆர். இற பகுதி, இத் சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று. விகுதி. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர். இன்னாச்சொல் தீய சொல். இலக்கண குறிப்பு. உண்ணாது வினையெச்சம். இந்த 2 குறளும் பிறரின் இழிவு சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது. அடுத்த ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. திருக்குறள். திரு ப்ளஸ் குறள். திரு அதோடைய பொருள் செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல். குறள் என்பது குறுகிய அடி உடையது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது தான் திருக்குறள். இந்த நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அறம் 38 அதிகாரங்களையும், பொருள் 70 அதிகாரங்களையும், இன்பம் 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறளை போற்றி பாராட்டிய பாடல்களுடைய தொகுப்பை திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு அந்த நாளிலேயே உரை எழுதியவர் பதின்மர். அந்த உரைகளுக்குள்ளெல்லாம் சிறந்தது எதுனா பரிமேலழகர் உரை. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். இது 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் அந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிச்சொற் பொருளும் இலக்கண குறிப்பும் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பொறையுடை மேலே உள்ள 10 குறள்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறிஞர் பொருள்,
இகழ்வார், அவமதிப்பார். பொறுத்தல், மன்னித்தல். பொறுத்தல், மன்னிக்க, அங்கே பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒராள் நீக்குதல், அங்கே தவிர்த்தல் அப்படின்னு பார்த்துருப்போம். வன்மை, வலிமை. பொறை, பொறுத்தல். விருந்து, புதியராய் வந்தவர். நீங்காமை, விலகாமை. நெடுங்காலம், நிற்றலை இங்கே குறிக்கிறது. பொன்றும் அழியும். பொன்றும் துணையும், அழியும் அளவும், அங்கே உலகம் உள்ளவரை அப்படின்னு பார்த்துருப்போம். திறனல்ல, செய்யத்தகாத, கொடியவற்றை. விடல், விடுக. துறந்தாரின், பற்றற்றவர் போல. இறந்தார், நெறியை கடந்தவரது, வரம்பு கடந்தவர் அப்படின்னு அங்கே பார்த்துருப்போம். உண்ணாது, உணவை தவிர்த்து. நோற்பார், உற்ற நோயை பொறுப்பவர், அங்கே நோன்பு மேற்கொள்பவர் அப்படின்னு பார்த்துருப்போம். இலக்கண குறிப்பு. பொறுத்தல், அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. ஒழுகப்படும், செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. வையார், எதிர்மறை பலர்பால் வினைமுற்று. பொன்றும், பெயரெச்சம். நோற்கிற்பவர், வினையாளனையும் பெயர். உண்ணாது, எதிர்மறை வினையெச்சம். நன்றி நண்பர்களே.